அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அக்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு மின்காந்த அலைகள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நம்ம பார்த்துக்கோம். மின்காந்த அலைகள்ங்கிறது நம்முடைய சிலபஸ்ல 15வது அலகு நீட் சிலபஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி நீட் தேர்வுல 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் எளிதான கேள்வி தான். இந்த பாடத்திலேயே பெரும்பாலும் ஓரளவுக்கு எளிதான கேள்விகள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. உட்புகு திறன் μ0 மற்றும் விடுதிறன் ε0 கொண்ட வெளியில் ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, வெளியில் ஒரு சமதள மின்காந்த அலையின் காந்தப்புலம் மற்றும் மின்புலம் இவற்றின் எண் மதிப்புகளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி உடைய எண் மதிப்புகளுக்கு இடையிலான விகிதம். சோ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. C 1/c C by square root of μ0 ε0 root of μ0 ε0 divided by c. முதல்ல இதை சொல்லியிருக்காங்க, அதுக்கு தலைகீழ இது சொல்லியிருக்காங்க, அதுக்கு தலைகீழ. இப்படி 4 ஆப்ஷன். இது சரியான விடை பார்க்கலாமா? வெளியில் அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒளியின் திசை வேகம் நமக்கு புக்கில் கொடுத்திருக்காங்க. C is equal to E by V. அதான சார்? E என்பது என்னது? மின்புலத்தின் எண் மதிப்பு அல்லது மின்புல செறிவின் எண் மதிப்பு எப்படி சொன்னாலும் சொல்லலாம். B என்பது காந்தப்புல செறிவினுடைய எண் மதிப்பு. அப்ப E by V என்பது அதனுடைய விகிதம். அவ்வளவு என்ன சார்? E by V is equal to C முடியுதா? இல்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு சொன்னா என்ன கொடுத்திருக்காங்க? முதல்ல கொடுத்தது காந்தப்புலம், இரண்டாவது தான் மின்புலம். இவற்றுக்குள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல கொடுத்ததை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல மேல போடணும். பி தான் காந்தப்புலம் மேல போட்டு, அதாவது நியூமரேட்டர்ல போடணும். மின்புலத்தை கீழே டினாமினேட்டர்ல போடணும். பகுதி தொகுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா? சோ அந்த அடிப்படையில E by B கேட்கல, D by Eங்கிறதா கேட்க. அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்தால்தான் இந்த கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இல்லாட்டி நம்ம C தான் ரைட்டுக்கு போயிடுவோம். சோ அப்போ காந்தப்புலம் மற்றும் மின்புலம் இவற்றின் எண் மதிப்புகளுக்கு இடையிலான விகிதம் முதல்ல காந்தப்புலம் எடுக்கிறதுனால அது B மேல, மின்புலம் இரண்டாவது எடுக்கிறதுனால அது B by E. அப்ப B by E என்ன சார்? இந்த தான் பார்த்தோம். E by B C அது எப்படி இருக்கும்? 1/c போடலாம். சோ அது 1/c நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை. ஓகேயா? சரி, ரொம்ப எளிதான கணக்கு தான். கொஞ்சம் கவனமா போட்டீங்கன்னா 10 செகண்ட்ல போட்டு முடிச்சிடலாம். அவ்வளவுதான் இந்த கணக்குல. நம்ம கடினமான கணக்குகள் மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியில் ஈஸியான கணக்குகளை போட்டு விடக்கூடாது இல்லையா? சோ அதுக்காக இந்த மாதிரி கணக்குகளை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மின்காந்த அலைகள் அப்படிங்கிற அந்த 15வது யூனிட்ல அலகுல நம்ம எத்தனை கேள்வி? 16 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த நீட் டெஸ்டுக்கு உபயோகமா இருக்கும் என்று கருதுகிறோம். சரியா? சோ அப்போ நம்ம அடுத்த காணொலியில ஒளியியல், சரியா, அதுல ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு 2-3 கேள்வி பார்க்கலாம். அப்படி ஒரு பாடமான அழகாக பார்க்கலாம். சரியா? சோ அடுத்த காணொளி காணும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.